தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை வச்சு தான் அவங்களால வந்து ஆட்சிக்கு பிடிக்கணும். இப்போ விஜய்கிட்ட அந்த இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கொள்கை இருக்குது, அதில் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க? ஏன்னா இல்லை, 5 கொள்கை தலைவர்கள் வச்சுருக்கிறோம். கல்வி தந்த காமராஜர், அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய அம்பேத்கர், இன விடுதலை மற்றும் பெண்களுக்கான மூடநம்பிக்கைகள், பெண்களோட உயர்வு, இதுக்காக போராடின திரு பெரியார் அவர்கள், சுதந்திரக்காக போராடின அஞ்சலை அம்மாள், எங்கள் வீரம் வேலுநாச்சியார், அவ்வளோ பேரை நாங்கள் வச்சுருக்கிறோம். இவங்களோட கொள்கைகள் தானே எங்களோட கொள்கைகளும். கொள்கைகள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? வெளியில் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, வெளியில் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அது அவங்களோட விமர்சனங்கள் வேறு. நாங்களே 5 கொள்கை தலைவர்கள் வச்சுருக்கோம். அது நிலைப்பாடு ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, இதுதான் எங்களோட கொள்கை தலைவர்கள்ங்கிறது. இவங்களோட கொள்கைப்படி தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுதான் எங்களோட கொள்கை. கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அண்ணாவும் எம்ஜிஆரும் புகைப்படங்கள் இல்லை பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்குற அந்த நுழைவாயில் இருக்குது, ஸ்டேஜோட ஐகான் ஒரு ஃப்ரேமில் வந்து அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அண்ணாவும் எம்ஜிஆரையும் போட்டிருக்கிறது அரசியல் காரணத்துக்காக இல்லை. 1967 ஒரு மாற்றம் நடந்தது. அதே போல் 1977 ஒரு மாற்றம் நடந்தது. இதே மாதிரி 2026 ஒரு மாற்றம் நடக்கும். 1967 மாற்றம் நடத்தினவர் எங்கள் அறிஞர் அண்ணா. அன்னைக்கு அவர் பின்னாடி நின்னது எல்லாமே பாட்டாளி மக்கள், உழைக்கும் மக்கள். அவங்க 1977 நடத்தினது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு அவர் பின்னாடி நின்னது எல்லாருமே இதே உழைக்கும் மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே. அதே மாதிரி இன்றைக்கும் எங்கள் தளபதி பின்னாடி நிற்கிறது எல்லாமே இதே உத்தினர் இளைஞர்கள் தான். 2026 இதே மாதிரி ஒரு மாற்றங்கள் நடந்து ஆகும். அதுவே தவிர மற்றபடி வேறு எந்த இதுவுமே கிடையாது. வரலாறு திரும்புகிறது. இன்னொரு கொஸ்டின், பொலிட்டிக்கல் நீங்கள் வந்து நகர்மன்றம் அதில் இருக்கிறதுனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் இருக்குல்ல, இப்போ அதிமுக, திமுக, இது மாதிரி எல்லா கட்சிகளுமே அவரோட கிராஸ் ரூட் லெவல், அதாவது அவரோட கிளைகள் கடைசி ஒரு வீடு வரைக்கும் இருக்கும். ஒரு தெருவில் 10 இருந்ததுன்னா 10 வீட்டில் ஒரு 4 பேர் இந்த கட்சி இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு கட்சியோட அமைப்பை தாவேக்கா உருவாக்கியிருக்கா? அங்கே நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் இப்போது ஒரு 70 வருஷ கட்சிகள் இது எல்லாமே நீங்கள் சொல்கிற திமுக, அதிமுக எல்லாமே 70 வருஷ கட்சிகள் என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாமே தாவேக்கா பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அவங்கள 90% அச்சீவ் பண்ணிட்டோம். பூத் லெவல் ஏஜென்சி எல்லாமே பண்ணியாச்சு, பூத் கமிட்டி அமைச்சாச்சு, இருக்கிற ஒரு மை டிவிக்கான ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம், வீடு வீடாக போய் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அடிப்படையில் கட்டமைப்பு வந்து எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ராங் இல்லை நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும். இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் வந்து மாநாடுகள் போட்டிருக்கோம். எந்த மாநாடுக்கும் நீங்கள் மாநாடு அன்றைக்கி மட்டும் தானே போவீங்க. இந்த மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி மீடியாஸே வர மாட்டேங்கல்ல. மீடியாஸை வர வைக்கிறாங்கன்னா யார் தளபதி சொல்லி நீங்கள் வரலையே, நாங்கள தானே வர வைக்கிறோம். இதுதான் அந்த அடிப்படை கட்டமைப்பு. இந்த அடிப்படை கட்டமைப்பு, இந்த அடிப்படை உணர்வுகள், இதுதான் உங்களை தூண்டிட்டு வருது, உங்களை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே.